மேலறை தியானம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் விக்கி பி கீத், வெர்ஜீனியா, USA. தலைப்பு இருப்பதற்கு இடமில்லை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதைச் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நான் உயர்நிலை பாடசாலையில் சேர்ந்த காலத்தில் அங்கே எனக்கு தெரிந்தவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை. நானும் பயந்த சுபாவம் உள்ளவளாதலால் நண்பர்களும் இருக்கவில்லை. பாடசாலை உணவுண்ணும் மண்டபத்திற்கு போனபோது அங்கே இருப்பதற்கு எனக்கு இடம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் 2 பிள்ளைகள் தங்களுடன் இருக்கும்படி என்னை அழைத்தார்கள். நான் தனியாக இல்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். மைரா, ரெரி ஆகிய இருவரும் கிறிஸ்தவர்கள். என்னுடன் அன்பாயிருந்து அந்த நாளை எனக்கு மகிழ்ச்சியானதாக மாற்றினார்கள். நாளடைவில் நானும் அவர்களுக்கு தேவையான ஒரு ஆளாக மாறுவதை உணர்ந்தேன். கடவுளின் அன்பை அவர்கள் எனக்கு காண்பித்ததை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. தற்காலத்தில் விசேஷமாக வாலிப பராயத்தினர் நான் பெற்ற அனுபவத்தை எதிர்கொள்வதை காணலாம். தனியாக அமர்ந்திருக்கும் ஒருவரை கண்டால் அவருடன் அன்பாக பேசி பழகி கடவுளின் அன்பை பற்றி சொல்லலாம். நாம் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்கிறது. எமது இரக்கமான செயல்கள் இன்னொருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடும். ஜெபம். அன்பான தகப்பனே, தேவைப்படுபவர்களுக்கு நாம் ஒளியாக இருந்து நாங்கள் உங்களிடம் அழைத்து வரப்பட்டது போல அவர்களையும் உங்களிடம் அழைத்து வர எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுள் என்னை வரவேற்றது போல நானும் மற்றவர்களை நேசித்து அன்பாக வரவேற்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.